அனைவருக்கும் வணக்கம். உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் மே 14ஆம் தேதி வரை சித்திரை மாதத்தில் ஏற்படுத்தக்கூடிய கிரகநிலை மாறுதல் என்பது எப்பேற்பட்ட மாற்றத்தை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. 12 ராசிக்கும் கிடைக்க போகும் அதிரடியான மாற்றங்கள் என்ன? எந்த ராசிக்கு அமோகமான யோகத்தை இந்த சித்திரை மாதம் அள்ளி கொடுக்க போகிறது? எந்த ராசிக்கு சற்று சிரமத்தை ஏற்படுத்த போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நவ கிரகநிலைகளின் அமைப்பு ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் என்பது சித்திரை மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்குமே அதிரடியான மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் சூழலை ஏற்படுத்துகிறது. அந்த வகையில் சித்திரை மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும் போது முதல் கிரகம் முழுமையான முதல் கிரகம் என்று அழைக்கக்கூடிய சூரியன் உச்சபலம் பெறுகிறார். முதல் ராசியான மேச ராசியில் உச்சபலம் பெற்று சூரியன் இந்த சித்திரை மாதம் முழுவதும் ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் மே 14ஆம் தேதி வரை உச்சபலம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறார். இந்த வேளையில் உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைவருக்குமே ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதிலும் சித்திரை 21 முதல் வைகாசி 14 வரை அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். உடல் ரீதியாக உஷ்ண சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. எனவே உணவு பழக்க வழக்கங்களில் சில மாறுதல்களை செய்ய வேண்டும். உணவை சரியான முறையில் எடுத்துக்கொள்வதால் உடலில் இருக்கக்கூடிய உஷ்ண பிரச்சனைகளை தவிர்த்து சிறப்பான மனநிலையுடன் புத்துணர்ச்சியுடன் பல பணிகளை செய்யக்கூடிய ஆற்றல் நிச்சயமாக கிடைக்கும். எனவே இந்த தருணத்தில் சூரியன் உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் அனைவருமே உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருங்க. மற்ற விஷயங்களில் சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் அதே சமயத்தில் சூரியன் உச்சபலம் பெற்றிருப்பதால் அமோகமான நன்மை உறுதியாகவே உங்களை தேடி வரும். முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் 3, 6, 10, 11 ஆகிய ராசிக்காரர்களுக்கு ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகளையும் பொறுப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த வகையில் பார்க்கும்போது கும்பராசிக்காரர்களுக்கு பல வெற்றி வாய்ப்புகள் உண்டு. விருச்சக ராசிக்காரர்களுக்கு திடீரென யோக வாய்ப்புகள், கடகராசிக்காரர்களுக்கு நிரந்தர தொழில், நிரந்தர வருமானம் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பமும், மிதுன ராசிக்காரர்களுக்கு திடீர் லாபமும் பொன்பொருள் சேர்க்கைக்கான நல்ல சந்தர்ப்பமும் கிடைப்பதோடு முடிவுகளை எடுக்கக்கூடிய வகையில் ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற பொறுப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உறுதியாகவே சூரியனின் அமைப்பால் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு அமோகமாக உண்டு. மற்ற ராசிக்காரர்கள் சற்று நிதானத்துடன் இருந்தால் சிறப்பான முன்னேற்றத்தை நிச்சயமாக சந்திக்க முடியும். சுக்கிரனை பொறுத்தவரைக்கும் மிக வலுவாக மேசராசியில் முற்பகுதியிலும் பிற்பகுதியில் ரிஷபராசியில் ஆட்சி பலம் பெறப்போகிறார். சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவதால் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் அனைவருக்குமே சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும். சுக்கிரன் பல வாய்ப்புகளை சமமாக ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான செல்வாக்கு, பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் அவர் ஆட்சி பலம் பெறப்போவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. சுக்கிரனின் அமைப்பு மிக பெரிய அளவிலான சிரமங்களையும் சிக்கல்களையும் நீக்கி அமோகமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு அற்புதமான அமைப்பாக மாற்றி கொடுக்கிறது. அதே வேளையில் வித்யாகரகரான புதன் மிக வலுவாக மீன ராசியிலும் மேசராசியிலும் வலம் வர போகிறார். நீட்ச நிவர்த்தி பெறும் புதனின் அமைப்பால் பல வகையான பணிகளில் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் பக்குவத்துடனும் நடந்து கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் நிதானமாக சிந்தித்து முடிவெடுப்பதால் பெரும்பாலான நெருக்கடிகளை இந்த தருணத்தில் தவிர்த்து சிறப்பான வளர்ச்சியை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் விருச்சக ராசி மற்றும் கன்னி ராசி, கடகராசி, மிதுன ராசி, ரிஷபராசி ஆகிய ராசிக்காரர்கள் நிதானத்துடன் செயல்பட்டு முன்கோபத்தை தவிர்த்து இந்த தருணத்தை சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சரியான முறையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அணுகக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க புதன். எனவே மிக பெரிய அளவிலான தடைகளை கூட விலக்கி சிறப்பான சாதகமான சூழல் கிடைக்கும். செவ்வாயை பொறுத்தவரைக்கும் மிக வலுவாக மீனராசியில் குருவின் ஆட்சி வீட்டில் வலம் வருகிறார். செவ்வாயின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் உறுதியாகவே மகரம் மற்றும் துலாம் மற்றும் ரிஷபம் ஆகிய 3 ராசிக்காரர்களுக்கு ஏராளமான நன்மையை அள்ளி கொடுக்கிறார். அதே போன்று கடகராசிக்கும் எதிர்பாராத பல சிறப்பான வாய்ப்புகளை செவ்வாய் உருவாக்குவதால் இந்த 4 ராசிக்காரர்கள் புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் செவ்வாயின் அமைப்பால் இந்த சித்திரை மாதத்தில் கிடைக்க போகிறது. உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சொத்துக்களை விற்றுவிட்டோம், சொத்துக்களை இழந்து விட்டோம் என்ற கவலை கொள்ள வேண்டாம். புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார்.
இருக்கிறாருங்க. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது சனி அவருடன் இணைந்திருக்கிறார். பொதுவாக சனி செவ்வாயின் சேர்க்கை என்பது அவ்வளவு சிறப்பான நற்பலன்களை கொடுக்காது என்றாலும் கூட இந்த சித்திரை மாதத்தில் குருவின் ஆட்சி வீட்டில் இந்த இணைவு நடைபெற்றிருப்பதால் பெரும்பாலான சங்கடங்கள் நிச்சயமாக தவிர்க்கப்படும். எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. எனவே தடைகளை தவிர்த்து சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. சனியின் அமைப்பால் நிச்சயமாக கும்பம், மீனம், மேசம் ஆகிய ராசிக்காரர்களும் சிம்மம் மற்றும் தனுசு ஆகிய ராசிக்காரர்களும் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். மற்ற 6 ராசிக்காரர்களுக்கு சிறப்பான மாற்றம் கிடைக்கும். அதிலும் குறிப்பாக அமோகமான நன்மையை சந்திக்கக்கூடிய ராசியாக மகர ராசிக்கு அமோகமான வெற்றி வாய்ப்புகள் உண்டு. துலாம் ராசிக்காரர்களுக்கு திடீரென பல யோக வாய்ப்புகள் கிடைக்கும். கடக ராசிக்காரர்களுக்கு அனைத்து சிரமங்களும் விலகி வாழ்வில் சுபிட்சம் உண்டு. ரிஷப ராசிக்காரர்களுக்கு திடீர் லாபமும் நல்ல தொழில் ரீதியான வாய்ப்புகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் சந்தர்ப்பமாகவும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் சித்திரை மாதத்தில் அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். முழுமுதல் சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசியில் வலம் வருகிறாருங்க. இந்த சித்திரை மாதம் முழுவதும் சித்திரை மாதத்திற்கு பிறகு வைகாசி மாதத்தில் மிக வலுவாக உச்சபலம் பெற போகிறார். எனவே அதற்கு முன் இறுதி தருவாயில் இருக்கக்கூடிய வேளையில் அமோகமான நன்மைகளை கும்பராசி, தனுசு ராசி, துலாம் ராசி மற்றும் சிம்ம ராசி ஆகிய ராசிக்காரர்களுக்கும் ரிஷப ராசிக்கும் சிறப்பான நன்மையை அள்ளி கொடுக்கிறாருங்க. குரு பகவான் உச்சம் பெறுவதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் பொதுவாகவே அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஏராளமான நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. குரு பகவானின் பார்வையும் பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் கிடைக்கும். குரு பகவான் உச்சம் பெறுவதற்கு முன் துலாம், தனுசு மற்றும் கும்பம் ஆகிய இடங்களை பார்க்கிறார். உச்சம் பெற்றதற்கு பிறகு விருச்சகம், மகரம் மற்றும் மீனம் ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க. எனவே எப்படி பார்த்தாலும் பல இடங்களை பார்க்க போகும் குருவின் அமைப்பால் பல சிரமங்கள் விலகி அமோகமான நன்மை உங்களை தேடி வரும் தருணமாக இந்த வேளையை மாற்றி கொடுக்கிறார். நிழல் கிரகமான ராகு கும்பராசியிலும் கேது சிம்ம ராசியிலும் வலம் வருகின்றன. இரு கிரகநிலைகளும் தங்களது சஞ்சார தூரத்தில் முக்கால்வாசி கடக்கக்கூடிய இந்த தருணத்தில் பெரும்பாலான நெருக்கடிகளை தவிர்க்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. பின்னோக்கி நகர்ந்து உங்களுடைய வாழ்வில் முன்னோக்கி வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நிழல் கிரகமான ராகு கேதுவால் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமோகமான யோகம் உண்டு. துலாம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் உண்டு. திடீர் விரயம் ஏற்பட்டாலும் எதிர்பாராத யோக வாய்ப்புகள் கன்னி ராசிக்காரர்களுக்கு உண்டு. அனைத்து காரியங்களிலும் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு வெற்றி. 7.5 சனியாக இருந்தாலும் கூட மேச ராசிக்காரர்களுக்கு திடீர் பண வரவு உண்டு. அதே போன்று மீன ராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் அமைப்பாக நிழல் கிரகமான ராகு கேது இந்த சித்திரை மாதத்தை மாற்றி கொடுக்கிறது. அதே போன்று சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களில் மாறி மாறி வலம் வருவதால் நன்மை தீமை கலந்த அமைப்பை ஏற்படுத்துகிறார். சற்று கவனத்துடன் இருங்க. சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கும் போது அதிக கவனம் தேவை. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக வந்து சேரும் என்பதில் சந்தேகமே இல்லை.